நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். மூலம் நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம். நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், இந்த அஸ்வினி ஃபஸ்ட்டு பேசும்போது அதான் சொன்னேன், அவங்க மிகப்பெரிய அறிவியலாளர்களாக இருப்பாங்க, அஸ்வினியில் பிறந்தவங்க அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க, ஆளுமை மிக்க. அதே போல் மக நட்சத்திரம் மிகப்பெரிய தலைவர்கள், லீடர்ஷிப் அதில் தான் இருக்குது. அவங்களுக்கு கீழே ஒரு லட்சோபலட்ச தொண்டர்கள் இருப்பாங்க. அதே போல் மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துடும். வீட்டில் வந்து பூனையாக இருக்கணும், இல்லைன்னா எலியாக இருக்கணும், தெரியாமல் இருக்கணும். வீட்டில் எலியாகவும் வெளியில் புலியாகவும் இருக்கக்கூடியவர்கள் மூல நட்சத்திரம். வீட்டில் எல்லாம் அடங்கிதான் ஆகணும். அப்பா அம்மா எல்லாரும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க, கம்முன்னு உட்கார. பொண்டாட்டி 4 மிதி உட்கார, மோகன் எல்லாம் உததான் விழும். மூல நட்சத்திரம். பெண்களாக இருந்தால் கணவனுடைய டாமினேஷன் இருக்கும். வீட்டில் எலியாகவும் வெளியில் புலி, எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக, எல்லாரையும் போயிட்டு வான்னு சொல்லக்கூடிய வகையில் ஜெயிக்கக்கூடியவர்களாக இந்த மூல நட்சத்திரம் இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்க வந்து தெய்வ நம்பிக்கை அதிகம், அதே சமயத்தில் விரக்தியில் இருப்பாங்க. இவங்கள மூல நட்சத்திர அன்பர்களை அவ்வளோ சீக்கிரம் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது, ஒரு விரக்தியாகவே இருக்கும். ஆமாம் போப்பா இது வேலையாக போச்சு அப்படின்னு ஒரு சலிப்புத்தன்மையோட பேசுவாங்க. அப்படியா, ஓஹோ சூப்பர், அப்படியா பார்த்துக்கலாமா, இன்ட்ரெஸ்டாகவே பேச மாட்டாங்க, ஒரு அவநம்பிக்கையாகவே பேசுவாங்க. நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ விரக்தி மனப்பான்மை உடையவர்கள். அப்போ மூல நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால் பெரிய தெய்வ நம்பிக்கை, தெய்வ சக்தி பொருந்திய நட்சத்திரம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், உங்கள் லைஃப்பில் இப்போ திடீர்னு ஒரு சிக்கல் ஏற்பட்டுடுச்சு, ஆமாம் உண்மை. அப்போ இந்த சிக்கல்கள் தீர வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா விநாயகப் பெருமான் வழிபாடு சிறப்பு. இந்த விநாயகப் பெருமானில் தெற்கு முகம் நோக்கி, தெற்கு திசையை நோக்கி ஏதேனும் ஒரு பிள்ளையார் இருப்பாரே ஆனால் உங்கள் ஊரில் தேடி பாருங்கள், ஏதாவது அரச மரத்துக்கெல்லாம் இருக்கும். தெற்கு அல்லது மேற்கு நோக்கிய விநாயகர் மிக பிரசித்தி பெற்ற விநாயகராக இருப்பார். அந்த தெற்கு அல்லது மேற்கு நோக்கிய விநாயகர் இந்த மூல நட்சத்திரத்துக்கு மிக சிறந்த பரிகார ஸ்தலமாக அமையும். அப்படி அந்த மாதிரி தெற்கு மேற்கு உங்களுக்கு அமையலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகதேவதைகளோடு கூடிய விநாயகர், ஒரு விநாயகர் இருப்பார், அவங்க கூட நாகதேவதைகள்லாம் இருப்பாங்க. அந்த விநாயகருக்கு உங்கள் கையால் ஒரு 27 குடம் தண்ணி ஊற்றுங்க, கிராமத்துக்கு போயிட்டு. அந்த மாதிரி செய்ய முடியல, வெளிநாடுகளில் இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு குட்டி விநாயகரையும் 2 நாகத்தையும் வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணுங்க, 27 டம்ளர் ஊற்றுங்க, வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் பிறப்பு ரகசியம், தெய்வ ரகசியம். செய்து பாருங்க, நடக்காத விஷயங்கள் கூட நடந்து விடும். நீங்கள் எதெல்லாம் நடக்காதுப்பா, இனிமேல் நான் இதை ட்ரை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நடக்குமா? நடக்காத அரிய பல விஷயங்கள் கூட நடந்து விடும். அப்போ விநாயகர் வழிபாடு, நாகதேவதைகளோடு கலந்த விநாயகர் வழிபாடு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த சனி மற்றும் குரு, ராகு, கேது இவைகள் உங்களுக்கு நன்மையை செய்யும். உத்தியோகத்தில் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகளில் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள், கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது பிரிவுகள், நல்லா பழகின்றே இருக்கிறது, பிரிஞ்சிடுறது, அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இவையெல்லாமும் விலகும். கவலை வேண்டாம் மூல நட்சத்திர அன்பர்களே. தொழிலில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும், இல்லை பொதுவாகவே வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் மூலத்துக்கு அரசமர விநாயகர்னு சொல்லிட்டோம்.
பால் சாதம், தயிர் சாதம் உங்களுக்கு நல்ல நைவேத்திய பொருளாக இருக்கும். தயிர் சாதம் பண்ணுங்க, அதுவே போகிறோம். தயிர் சாதம் செய்து ஒரு 2 கிலோ தயிர் சாதம் பண்ணி தொண்டையில் போட்டு எல்லாரும் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க. 10 to 11 சனி ஓரையில் செய்யுங்க. சார் ஃபஸ்ட்டு அன்றைக்கி உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கணும், மூலமாக இருக்கணும். நீங்கள் பூஜை பண்ணுற அன்றைக்கி மாதத்தில் ஒரு நாள், அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க. மூல நட்சத்திரம் இல்லை, என்னால் முடியல, நான் ஊருக்கு போயிட்டேன், மீட்டிங் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, சம்திங் ஏதோ இருக்குது. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் சண்டே. சூப்பர். 10 to 11 செய்யுங்க. சனி ஹோரையில் செய்யுங்க. சூப்பராக பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த பூஜை ஜெயிக்கும், ஆக்டிவேட் ஆகும். அப்படிங்க மனசில் எதை நினச்சிட்டு அந்த பூஜையை செய்கிறீங்களோ தொடர்ந்து ஒரு 11 வாரம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு கை கொடுக்கும். எளிய பரிகாரம் இதெல்லாம் தான் ஜோதிட வாழ்க்கைய ரகசியங்கள். இதெல்லாம் தான் ஜோதிட ரகசியம், வாழ்க்கைய ரகசியம். இது போல் இப்போ இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேன், வெளிநாடுகளில் இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சாமி, நீங்கள் கொஞ்சம் செஞ்சிட முடியுமா? அதுக்குன்னு நிச்சயமாக நபர்களை நியமனம் செய்திருக்கிறோம். அவங்க நிச்சயமாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க, சப்போர்ட் பண்ணுறோம். அப்போது மூல நட்சத்திர வழிபாடு, விநாயகர் மற்றும் நாக தேவதைகள் வழிபாடு, இதை போல் இன்னும் டீப்பாக உங்கள் ரகசியங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். வாழ்த்துக்கள்.